அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். பல 100 வருடங்கள் ஆனாலும் திரும்பி வரவே வராத ஒரு அமைப்பு, ஒரு அற்புதமான ஒரு நாளை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வர்ற ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி ஆடி மாசத்தோட வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம நாம கேட்ட வரத்தை அப்படியே கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரமும் அன்னைக்குதான் நமக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இன்னும் 2 அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும், பல மடங்கு பணம் உங்க வீட்டுல சேர ஆரம்பிக்கும். நீங்களே நம்ப முடியாத வகையில மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும்னே சொல்லலாம். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். வாங்க இந்த நாள்ல அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்குங்கறத பத்தியும், இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்னங்கறத பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நமக்கு வரப்போற வெள்ளிக்கிழமை ஆடி மாசத்துல வரக்கூடிய 4வது வெள்ளிக்கிழமை. ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே விசேஷமானது. அதுலயும் ஆடி வெள்ளிய பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கே நல்லாவே தெரியும். அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு வரலட்சுமி விரதமும் இருக்கு. வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய வரலட்சுமி விரதம் கூடுதல் சிறப்பு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது. இந்த அபிஜித் நட்சத்திரம் 28 நாட்களுக்கு ஒரு முறை, இன்னும் சரியா சொல்லணும்னா மாசத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நமக்கு வரும். தினமும் நமக்கு வரக்கூடியது அபிஜித் முகூர்த்தம். இந்த அபிஜித் முகூர்த்தத்தையும் அபிஜித் நட்சத்திரத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முன்னாடி 28 நட்சத்திரங்கள் இருந்தது. அதுல மறைந்து போன ஒரு நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் அப்படிங்கிற வார்த்தைக்கே வெற்றிங்கிற பொருள் வரும். இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய டைம்ல நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுல நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனாலதான் மனிதர்கள் இந்த நேரத்தை தவறா பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ணர் அவரோட மயில் இறகுல இந்த சூட்சமமான அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த நேரத்துல வருதுன்னு இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. அடுத்ததா இந்த நாள்ல ஆடி மாசத்தோட பௌர்ணமியும் நமக்கு இருக்கு. பௌர்ணமி நாளே பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான். அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி லயன்ஸ் கேட் போர்ட்டல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு இருக்கு. அது என்ன லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி, அதாவது 8வது மாசம் 8ஆம் தேதி, அந்த வகையில 88ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகுது. இந்த 88 போர்ட்டலை நாம லயன்ஸ் கேட் போர்ட்டல்னு சொல்லுவோம். இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். இப்படிப்பட்ட நாள்ல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம், அதுவும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம், இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு பல 100 வருடங்கள் ஆனாலும் திரும்பி வராது. ஒவ்வொரு மாசமும் அபிஜித் நட்சத்திர நேரம் வரும். ஒவ்வொரு வருஷமும் இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் வரும். ஒவ்வொரு வருஷமும் வரலட்சுமி விரதமும் வரும். ஆனா இது 3ம் சேர்ந்து பௌர்ணமியோட வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு திரும்ப எப்ப வரும்னே தெரியாது. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. சரி, இப்ப முதல்ல இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியான நேரத்துல நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வருது. மத்தியானம் 2 மணி 16 நிமிடங்கள்ல இருந்து 2 மணி 40 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. அதாவது 2:16 PM இருந்து 2:40 PM வரைக்கும் இருக்கு. ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தவற விட்டுறாதீங்க. நாம கேட்டதை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள்.
சரி, இப்போ இந்த 24 நிமிடங்களை பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாம எப்படி பயன்படுத்திக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம்னு சொல்லியிருக்கேன். எந்த ஒரு தாந்திரிக பொருளும் இந்த பரிகாரத்துக்கு தேவை கிடையாது. இருந்தாலும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பிக்கை இல்லாம எவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதுலயும் இந்த வெள்ளிக்கிழமை அபூர்வமான அரிதான நாளா அமைஞ்சிருக்கிறனால இந்த நாள்ல நம்பிக்கையோட நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் கூட பல மடங்கு பலனை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இப்ப இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். பணவரவு அதிகரிக்கிறதுக்காக செய்யலாம், கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, பண கஷ்டம் குறையறதுக்கு, வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, அதே மாதிரி செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்கு சப்போஸ் எந்த ஒரு பண பிரச்சனையும் இல்லைன்னா கூட பணத்தை சேர்த்து வைக்கணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மத்தபடி எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களும் உங்க மனசுக்குள்ள இந்த 24 நிமிஷமும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. உங்களால முடியும்னா இந்த நாள் ஃபுல்லாவே, அதாவது வெள்ளிக்கிழமை நாள் ஃபுல்லாவே எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களும் உங்க மனசுல இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. முக்கியமா எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதீங்க. பொதுவா நாம எப்பயுமே பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும். அதுலயும் இந்த மாதிரியான நாட்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுறதோ குழப்பிக்கிறதோ இந்த நாள்ல செய்யாதீங்க. சரி, உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக செய்யுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 24 நிமிடங்கள்ல உங்களால எந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியலன்னா கூட உங்க மனசுக்குள்ள உங்களுடைய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நினைச்சுக்குங்க. அதாவது அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி கூட நீங்க இந்த 24 நிமிடங்களும் மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம். இதுவுமே நல்ல ரிசல்ட்டா உங்களுக்கு கொடுக்கும். இப்ப நான் உங்களுக்கு பணவசியத்துக்கான வார்த்தைகள், அதாவது அஃபர்மேஷன் தான் சொல்ல போறேன். இந்த 24 நிமிடங்கள்ல முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க சொல்லுங்க. 10 நிமிஷம் நீங்க அஃபர்மேஷன் சொன்னாலே போதும். உங்களால முடியும்னா 24 நிமிடங்களும் இந்த அஃபர்மேஷனை நீங்க சொல்லலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல மட்டும் நீங்க சொல்லுங்க. முதல்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். Money multiplies magically in Abhijit Nakshatram's golden light. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். Money multiplies magically in Abhijit Nakshatram's golden light. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, அபிஜித் நட்சத்திரத்தின் பொன்னிற ஒளியில் பணம் மேஜிக் போல பெருகுகிறது. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். அபிஜித் நட்சத்திரத்தின் பொன்னிற ஒளியில் பணம் மேஜிக் போல பெருகுகிறது. இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சொல்லுங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களை சுத்தி ஒரு கோல்டன் லைட் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த அஃபர்மேஷனை சொல்லும் போது கை மேல பலன் கிடைக்கும். சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களை சுத்தி ஒரு கோல்டன் லைட், அதாவது உங்க உடம்ப சுத்தி ஒரு கோல்டன் லைட் இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த அஃபர்மேஷனை குறைஞ்சது 10 நிமிஷம் சொல்லுங்க. உங்களால முடியும்னா 24 நிமிடங்கள் ஃபுல்லாவே இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம். நன்றி.